ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் டபுள் பட்டன் கோல் எப்படி போடுறது தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த மாதிரி நீங்கள் ட்ரா பண்ணிக்கோங்க. இப்போ என்ன பண்ண முடியும், இந்த மாதிரி 3 லேயர் இழுத்துருக்கோமா, அதில் நடுவில் இருந்து லாக் பண்ணாமல் மேலே கொண்டு வந்து மேலேருந்து ஒரு செயின் எடுத்து கீழே கொண்டு வந்து லாக் பண்ணிக்கோங்க. நடுவில் கொண்டு வந்து லாக் பண்ணிவிட்டு அதுலேருந்து ஒரு லூப் எடுத்து கீழே 3வது இதுக்கு கொண்டு வந்துடுங்க. அப்படி மேலே கொண்டு வந்துடுங்க. மேலே கொண்டு வந்துட்டு இப்போ லெஃப்ட் சைடு ஒரு செயின் மாதிரி போட்டு, அப்படி நான் லாக் பண்ணாமல் தான் அதுக்குள்ளேருந்து ஒரு செயின் எடுத்து இப்போ லாக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் கீழேருந்து அப்புறம் பாருங்கள், இந்த மாதிரி தான் வேகமாக எடுத்திங்கன்னா அந்த என்ன சொல்கிறது, டபுள் பட்டன் ஹோல். இதுக்கு தான் டபுள் பட்டன் ஹோல் ஸ்டிச்சு. கீழே மேலே இழுக்கோமா, இப்போ பாருங்கள், அப்படி தான் லாக் பண்ணாமல் கொண்டு வரேன். இப்போ வேகமாக இழுத்துட்டுனா கீழே வந்து நடுவில் நீங்கள் லாக் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி கீழே கொண்டு வந்துட்டேன். கீழே கொண்டு வந்து அதே மாதிரி தான் பண்ணுறேன். நம்ம வந்துட்டு நடுவில் தான் 2 டைம் வந்துட்டு லாக் பண்ணணும். இப்போ பாருங்கள், மேலே கொண்டு வந்து கீழே நடுவில் லாக் பண்ணிக்கோங்க. லாக் பண்ணிவிட்டு அது கீழே கொண்டு வந்து அதே மாதிரி மேலே கொண்டு வந்து லாக் பண்ணிக்கோங்க. இப்போ லெஃப்ட் சைடு கொண்டு வந்து மேலே ஒரு செயின் எடுத்து அதுலேருந்து ஒரு லூப் எடுத்து கீழே லாக் பண்ணி அது கீழே உள்ள லூப் எடுத்து அதை மேலே கொண்டு வந்து லாக் பண்ணி இப்போ நான் எண்ணாட் போட்டு இந்த ஸ்டிச்சை முடிக்க போகிறேன். இந்த ஸ்டிச்சு வந்துட்டு நம்ம எதுக்கெலாம் போடுவோம்னா, இந்த ஃப்ளவர் ஃபில்லிங் இருக்குல்ல, அதில் வந்துட்டு இதை ஃபில் பண்ணலாம். பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும். அப்புறம் அந்த நம்ம வந்துட்டு மயிலோட தோகை மாதிரி வரைஞ்சி அதுக்கு வந்துட்டு நம்ம இந்த மாதிரி பண்ணோன்னா அழகாக இருக்கும். நான் அதெல்லாம் அடுத்தடுத்த வீடியோவில் போடுறேன் எப்படி பண்ணணுன்ட்டு. நீங்களுமே இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப ஈஸியாக இருக்கும். எதுவும் புரியலைன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள், நான் கண்டிப்பாக உங்கள் கமெண்ட்க்கு ரிப்ளை பண்ணுவேன். இப்போ வந்துட்டு பீடு எப்படி போடுறது இதிலையே அது சொல்லித்தரேன் பாருங்கள். இப்போ வந்துட்டு என்ன பண்ண போகிறேன்னா, நான் லாக் பண்ணாமல் தான் நான் செயினே எடுக்கிறேன். இப்போது இந்த மாதிரி நான் வந்துட்டு ஒரு நூல் மாதிரி எடுத்துருக்கேன். இப்போ இதுக்குள்ளே நான் ஒயிட் கலர் பீடு போட போகிறேன். ஒரு பால் மாதிரி இருக்கும். நான் ஒயிட் கலர் பால் போட்டிருக்கேன். இந்த மாதிரி நம்ம அந்த நடுவில் இந்த மாதிரி போட்டோன்னா பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும். இப்போ லாக் பண்ணாமல் மேலே கொண்டு வந்து அதே பாருங்கள், நடுவில் தான் நான் லாக் பண்ணுறேனே. இப்போ கீழே கொண்டு வந்துட்டோன்னா அதே செயினை மேலே கொண்டு வந்து இதில் லாக் பண்ணுறேன். இப்போ இதில் ஒரு பீடு போட போகிறோம். இப்படி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நான் ஒயிட் கலர் பால் எடுத்து போடுறேன். நீங்கள் பீடும் யூஸ் பண்ணலாம், பாலும் யூஸ் பண்ணலாம். பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். பாருங்கள், நான் லாக் பண்ணாமல் இப்போ மேலே கொண்டு போவேன். கொண்டு போயிட்டுனா இப்போ வேகமாக இழுத்து கீழே நடுவில் லாக் பண்ணி கீழே 3வது லைனுக்கு கொண்டு வந்துடுங்க. கொண்டு வந்துடுச்சு. அதுக்கப்புறம் நடுவில் கொண்டு வந்து லாக் பண்ணி இப்போ லெஃப்ட் சைடு கொண்டு வந்துடுங்க. இப்போ ஒரு பால், நீங்கள் இதில் கோல்டு கலர் பால் கூட யூஸ் பண்ணிங்கன்னா பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும். இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். போன தடவை நான் ஒய் ஷேப் பட்டன் கோல் எப்படி போடுறதா சொல்லி கொடுத்தேன். அதே மாதிரி தான் இதுவுமே. என்ன புரியலனாலும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நடுவில் தான் நம்ம 2 டைம் லாக் பண்ணுவோம். இப்போ லெஃப்ட்டு கொண்டு வந்துடுங்க. இப்போ நான் ஒரு பால் எடுத்து போடுறேன். போட்டு நான் லாக் பண்ணாமல் தான் ஃபஸ்ட்டு நம்ம ஒரு லைன் இழுத்துருக்கோம், அதுக்கு மேலே கொண்டு வருவேன். இப்போ நடுவில் லாக் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி கீழே கொண்டு வந்து ஒரு லூப் எடுத்து நடுவில் லாக் பண்ணி இப்போ நான் எண்ணாட் போட்டு இந்த ஸ்டிச்சை முடிக்க போகிறேன். நீங்களுமே இந்த மாதிரி உடனே ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே ஈஸியாக இருக்கும். நான் அடுத்தடுத்து ஃப்ளவர் ஃபில்லிங்லாம் எப்படி பண்ணுறதுன்னு சொல்லித்தரேன். இந்த மாதிரி வீடியோ பார்க்கணும் எங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.